ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளீனிங், மோட்டிவேஷனல் அண்டு லன்ச் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குட்டீஸ் 2 பேருமே ஃப்ரைடே நைட்டு பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்களுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தனால கிச்சனில் வந்து க்ளீனிங் ஒர்க்கு எதுவுமே பார்க்கவே இல்லை. மறுநாள் பாப்பாவுக்கு லீவு தானே, லேட்டாக எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து தூங்கிட்டோம். காலையில் ஒரு 8 o'clock மேலே தான் வந்து எழுந்திரிச்சோம். குட்டீஸ் 2 பேருமே குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பால் மட்டும் ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 9 o'clock மேலே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா 2 பேத்துக்குமே பால் காய்ச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு மாடிக்கு வந்து அவங்க பாட்டி தாத்தாட்ட போய் விளையாட விட்டு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுவாங்க. ஒரு 1/2 hour வரைக்கும் வந்து விளையாடுவாங்க. அந்த டயத்தில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா 2 பேரையும் மாடியில் விட்டுட்டு என்னோடய கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து செஞ்சு முடிச்சுட்டு காலையில் இட்லியும் பாப்பாவுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னியும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து கிச்சனில் குக் பண்ணும்போது கிச்சன் க்ளீனாக இருந்து ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் வந்து குக் பண்ணுறதுக்கு பிடிக்கும். பாத்திரம் வாஷ் பண்ணாமல் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டே வந்து இல்லாமல் இருக்கும். ஓகே, நம்ம வந்து லஞ்ச் ஒர்க்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டாணி வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சில்னஸ்லாம் போய் பட்டாணி வந்து நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சீசனில் வந்து ஒவ்வொன்று வந்து நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பட்டாணி வந்து ஒரு சில சீசனில் வந்து கிடைக்கும் போது நீங்கள் மொத்தமாக வாங்கி அதை உரித்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 year வரைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டோர் பண்ணி 1 year வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில் வந்து காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் அனுப்பணும், அந்த டயத்தில் வந்து சப்பாத்திக்கோ இட்லி தோசைக்கோ வந்து ஒரு கிரேவி மாதிரி வச்சு ட்ரை பண்ணி நம்ம வந்து டக்குன்னு கொடுத்து விடலாம். அந்த மாதிரி எமர்ஜென்சி டயத்தில் வந்து இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. உங்களுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாரத்தில் வந்து இல்லை 1 நாளோ இல்லை 2 நாளோ வந்து லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. மேரேஜ்க்கு முன்னாடி நான் வந்து சப்பாத்தினாவே சாப்பிட மாட்டேன். அம்மா வந்து எனக்கு செஞ்சாங்க அப்படின்னா தனியாக வந்து பூரி போட்டு தருவாங்க. மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து செஞ்சு கொடுப்பேன். நமக்கும் வந்து தனியாக எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஆளுக்கு எப்படி தனியாக செய்கிறது அப்படின்றதுனால அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதே வந்து நானும் வந்து சாப்பிட்டுக்குவேன். அந்த மாதிரி சாப்பிட்டு வந்து எனக்கு அந்த பூரி மேலே வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிட்டு இப்போ சப்பாத்தினா வந்து எனக்குமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து லஞ்சுக்கு சப்பாத்தி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னோடய குட்டீஸுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் வந்து மொச்சப்பயிர் இருந்தது. சரி, அதை தனியாக கூட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பன்னீர் கூட பட்டாணி சேர்ந்து எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து 2.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஓல்ட் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்குனீங்க அப்படின்னா வந்து ஆனியன் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இது வந்து கரெக்டான ஒரு பக்குவம். ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். உண்மையிலே வந்து அது சூப்பராக இருக்கும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மொத்தமாக அரைச்சி ஸ்டோர் பண்ண மாட்டேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எதுக்காக தேவைக்கு நம்ம அரைக்கிறோம், அதில் வந்து மீதமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ரீசரில், அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 month வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட ராஸ்மல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து எவரெஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்து வந்துடும்.
பட்டாணி வந்து ஒரு 80% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. பன்னீர் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணால் போதும். சூப்பராக வந்து பன்னீர் குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேதி தூவி நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பன்னீரோடு சேர்த்து ஒரு பட்டாணி கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இது சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ வந்து ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியும் வந்து கிரேவி வந்து அதுக்கு சைடிஷாக ஏதாவது நம்ம செய்ய தான் போகிறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ வந்து மாவு பிணைஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செய்கிற கேப்பில் ஒரு 20 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷமோ வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு வந்து டைம் ஆகும். மாவு வந்து நல்லா வந்து ஊறிடும். நம்ம வந்து கிரேவி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு பிணைஞ்சு போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ மாவு நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம சப்பாத்திக்கோ பூரிக்கோ தேய்ச்சி எடுக்கும்போது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே வந்து நம்ம மாவு பிணைஞ்ச உடனே சப்பாத்தியோ பூரியோ நம்ம செய்கிறோம் அப்படின்னா வந்து உருட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது போட்டு எடுக்கிறதுக்கும் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வந்து நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தியோ பூரியோ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடியே மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிரேவி செய்கிற வரைக்கும் மாவு வந்து நல்லா ஊறிடும். அது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து உருட்டி எடுத்துடலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம போட்டு எடுத்துடலாம். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து முடிஞ்சிடும். கண்டிப்பாக வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனலாக வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்க்காமல் இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்தனால வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக வந்து ஜூஸியாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தி எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. ஒரு 15 சப்பாத்தி கிட்ட வந்து நான் போட்டு எடுத்தேன். லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு அதே வந்து நாங்கள் டின்னருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கிரேவியுமே வந்து சூப்பராக வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுக்குமே வந்து காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். Next day, the next day, the next day. மறுநாள் சண்டே மார்னிங்லேருந்து வீடியோ வந்து கண்டினியூ ஆகுது. காலையில் ஒரு 9 o'clock மேலே தான் எல்லாருமே எழுந்திரிச்சோம். அத்தை வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சப்பாத்தியும் மொச்சப்பயிர் கிரேவியும் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து மொச்சப்பயிர் வந்து நமக்கு எப்போயுமே வீட்டில் இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொச்சப்பயிர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சப்பாத்திக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக சூப்பராக வந்து இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து நான் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும். இதில் வந்து 200 கிராம் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா ஊறட்டும். மட்டனுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சமைச்சிட்டு இருக்கும்போதே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து ஒரு பொருள் கிடைக்கும், ஒரு பொருள் வந்து இல்லாமல்
இல்லாமல் போயிடும். அப்போ வந்து திடீர்னு வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு போய் தேடவும் முடியாது, போய் எங்கேயும் வாங்கவும் முடியாது. அதனால் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் வந்து நம்ம சமைக்கலாம். மட்டன் மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 1 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 பிரியாணி இலை, 1 ஸ்டாரு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு. இது கூட வந்து இந்த சாவித்திரின்னு சொல்லுவோம்ல, அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால வந்து நான் சேர்க்கலை. அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஆயில் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகி அதோட ஸ்மெல் எல்லாம் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற மட்டன் பிரியாணி மசாலா வந்து 200 கிராம் மட்டன் பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா இதோட எக்ஸ்ட்ரா அளவுகளை சேர்த்து நீங்கள் அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க வந்து நெய் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. என்னோட குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நான் சேர்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமாகி ப்ரௌனிஷ் கலரில் வந்தால் தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. அது கூட 2 பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட வந்து நம்ம ஆனியன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கணும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்தா தான் டேஸ்ட்டு வந்து நமக்கு அள்ளி கொடுக்கும். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்தனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயும். அது கூட வந்து 1 கப் வந்து நல்ல கெட்டியான தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணுற தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா 1 கப் அதில் கொஞ்சம் 1/4 கப் மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. அது கூட வந்து 200 கிராம் மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா மட்டன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துடும். மட்டன் நல்லா 4 விசில் விட்டு சூப்பராக வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம 1 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்தா போதும். நம்ம மட்டன் வைக்கும் போது வந்து 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் விட்டு எடுத்தால் போதும். ஆல்ரெடி வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. அதனால் வேகமாகவே வெந்துடும். 1 விசில் விட்டால் போதும். சூப்பராக வந்து வெந்து வந்துடும். பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண சாப்பாட்டு அரிசி வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 கப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோட தண்ணி அளவு வந்து நம்ம 2 கப் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விசில் வந்து ஒரு 2 விசில் விட்டால் தான் வந்து சாதாரண ரைஸ் வந்து வெந்து வரும். இல்லைன்னா அப்படின்னா ரொம்ப விதையாக இருக்கும். நீங்கள் உங்களோட அரிசியை பொறுத்து இருக்கும். நீங்கள் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்கள் குக்கர்லேயே வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிரும். நீங்கள் விசில் வந்து போனதுக்கப்புறம் வேறு ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சிங்க அப்படின்னா ரைஸ் வந்து நல்லா விதையாக இருக்கும். சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. கீழே எதுவும் அடி பிடிக்காமல் தண்ணியோட அளவு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
மட்டன் பிரியாணிக்கு சைடிஷாக வந்து மட்டன் கிரேவி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 150 கிராம் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்து மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்தா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போய் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும். தக்காளி நல்லா குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியே இருக்கும், அதை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். லஞ்ச் ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு. லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ், அது கூட ரசம், மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்பு, அது கூட ஆனியன் ரைத்தா தான் ரெடி பண்ணி சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி காம்போ வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சண்டே லஞ்ச் மெனு என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து லஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. மட்டன் பிரியாணி மசாலா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் கொடுக்குற ஒரு சில டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.